அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் மறைவே இல்லை. அவருக்கு மறைவு இல்லைங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, எங்க பார்த்தாலும் எந்த இடத்துலங்க ஒரு சந்தா இருக்கட்டும், ஒரு தெருவா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு காருக்குள்ளையா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் அவர் குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் அவரை தெளிவா சொல்றதா, ஒரு இயற்கை அன்னையினுடைய பிள்ளைவர், இயற்கை தாய் பெற்றெடுத்த பிள்ளைவர். எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தியோ, அது மாதிரி சிவாஜி ஐயா எப்படி பெரிய சக்தியோ, அது மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் ஐயா மிகப்பெரிய சக்தி. அவர் இப்ப மறைஞ்சிருக்காரு. ஆனா தன்னுடைய தொழில் செய்யும் போது, தன்னுடைய பாடல் பாடுறப்பெல்லாம் தன்னை மறைச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்காரு. அவரு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு நடிகருக்கு தந்த மாதிரி தன்னை மறைச்சுக்கிட்டு, அங்க சுயநலத்தை காட்டாம தன்னை மறைச்சுக்கிட்டு, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தந்த மாதிரியே தன்னை மறைச்சுக்கிட்டு தன்னுடைய குரல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவனத்துல ரொம்ப உன்னிப்பா இருந்தார். அவரு ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுவார் 1900. அப்ப அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆள வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு பாடுவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு அதே மாதிரி சிவாஜிக்கு ஒரு படத்துல பாடுவாரு, வசந்தமாலையின் படத்துல. இந்த மாதிரி எத்தனையோ படத்தை பாடிக்காரு. யாருக்காக பாரு, அப்படியே சிவாஜி ஐயா சொல்ற மாதிரியே இருக்கும். அங்க தனக்கு இருக்காது, நான் பாடுங்கிறது வெளியே தெரியணும்ன்றதை காட்டாம அவங்கள மாதிரியே பாடுறது. ஒவ்வொரு நடிகருக்கு, ஜெய்சங்கருக்கு, முத்துராமனுக்கு, எல்லாருக்குமே அவங்கள மாதிரியே பாடி அந்த டெடிகேஷன், அந்த தொழில் பக்தி அவர்கிட்ட மாதிரி யார்ட்டையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிறவி பாடகிறவர். நம்ம இடத்துல இன்னொன்று கூட நான் கேள்விப்பட்டேன், சில கச்சேரிக்கெல்லாம் அவர் போவாராம். கச்சேரி போறப்ப எம்ஜிஆர் பாட்டு பாடுறப்ப ஒருத்தன் சொல்லுவான் கீழே இருந்து, எம்ஜிஆர் மாதிரியே பாடுறாரியா சவுந்தரராஜன். அந்த அளவுக்கு அவர் நம்ப வச்சார். அவர் சிவாஜி சிவாஜி மாதிரியே பாடுறாயா சவுந்தரராஜன் அப்படிமா. எண்பது அதெல்லாம் அப்ப அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர், சிவாஜினா சிவாஜி, ஜெய்சங்கர் ஜெய்சங்கர், முத்துராமன் முத்துராமன், இப்படி தொழில் பக்தியில தன்னை மறைச்சுக்கிட்டு அவ்வளவு கடுமையா கஷ்டமா உழைச்சு அந்த பாட்டை இன்னைக்கு அவர் இயற்கை அறிவு மாதிரி ஆக்கிட்டாரு. ஒரு பெரிய அறிவு மாதிரி ஆக்கி இன்னைக்கு எல்லா மக்கள் மனசுலையும் பதிய அளவுக்கு ஆக்கிவிட்டு போயிட்டாரு. ஒன்னே ஒன்று சொல்றேன், டிஎம்எஸ் ஐயாவை பத்தி, இந்த காலம் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும், இந்த காற்று வீசுற வரைக்கும் அவருடைய குரல் இருக்கும். இதாய சத்தியம். அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்ல அவர் பாட்டை கேட்டு தூங்காம உடம்பு ரத்தமா கலந்து வாழ்ற ரசிகர்ல நானும் ஒருத்தன். அதனாலதான் ஒடியாடுறேன் அவரை பார்த்துட்டேன் அவரை. ஆனா அவர் சாகல. மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர் உடம்புல ஊறிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு மட்டும் நம்ம வருத்தம், அது ஒரு கவலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவன் தான் ஆறுதல் சொல்லணும். அவர் புகழ் மறையாது, அவர் புகழ் மங்காது. எல்லாருமே வண்டி வீட்டுக்கு போனேன்னு ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடி பின்னுவா இருப்ப இன்னில இருந்து புகழ்